பலஸ்தீன விவகாரத்தை ஈரான் தான் இன்று ஒரு சிக்கலான நிலைமையாக மாற்றி வைத்திருக்கிறது. பலஸ்தீன மக்களை தூண்டி தூண்டி அவர்களை அழித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க. பலஸ்தீன மக்கள் அவர்கள் சும்மா இருந்தாங்க, அவங்களோட பாட்டில் இருந்தாங்க. ஈரான் தான் ஆயுதங்களை கொடுத்து பயிற்சிகளை கொடுத்து அவங்களை போராட வைத்து இன்று அந்த மக்களை அழித்து கொண்டிருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. பலஸ்தீன விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு அறிவும் இல்லாத அறிவிலிகள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இது. இந்த கருத்துக்கான விளக்கம் நாங்கள் பார்க்கும் போது வரலாறை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டிய தேவை வருகிறது. 1919ஆம் ஆண்டில் 17ஆம் ஆண்டில் பிரித்தானியாவுடைய கைகளுக்கு பலஸ்தீன தேசம் ஒப்படைக்கப்படுகிறது. இரண்டாம் உலக மகா யுத்தம் முடிவுற்றதற்கு பின்னால் பலஸ்தீன தேசம் என்பது உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் கைகளில் விட்டு விலகி பிரித்தானியாவுடைய கைகளுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. அப்போது பிரித்தானியாவுடைய வெளியுறவு செயலாளராக இருந்தவர் தான் ஆர்தல் பால்ஃபர் என்பவர். அவர் சொன்ன முக்கியமான கருத்து, ஒரு கோரிக்கை என்னவென்றால், யூதர்களுக்கான ஒரு தாயகம் பலஸ்தீன மண்ணில் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். அதன் காரணமாக பிரித்தானியா அதனை பொறுப்பேற்றுக் கொண்டது. பலஸ்தீன பூமியிலே பலஸ்தீன அரபுகள், பலஸ்தீன முஸ்லிம்கள் வாழக்கூடிய அந்த பிரதேசத்திலே யூதர்களுக்கான ஒரு தாயகம் உருவாக்கப்படுகின்றது. எப்படி உருவாக்குகின்றார்கள்? ஐரோப்பாவில் இருக்கின்ற யூதர்களை எல்லாம் கொண்டு வந்து குடியேற்றுகின்றார்கள். ஆரம்பத்தில் பலஸ்தீன மக்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். பின்னால் பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆதிக்க நோக்கம், போர்க்குணம் தெரிய வந்த வேளையிலே அவர்கள் எதிர்க்க ஆரம்பிக்கின்றார்கள். 1917ஆம் ஆண்டு தொடக்கம் பலஸ்தீன அரபுகள், பலஸ்தீன மக்கள் இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு, குடியேற்றத்துக்கு எதிராக அவர்கள் கலகம் புரிய ஆரம்பிக்கின்றார்கள். தொடர்ந்து யுத்தம் நடக்கிறது. யுத்தம் என்றால் சண்டை, போர், மோதல். அந்த மோதலின் பொழுது அந்த பலஸ்தீன மக்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் என்னவென்றால் கற்கள் தான். வெறும் கற்களை பயன்படுத்தி அவர்கள் போராடினார்கள், எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எனவே பலஸ்தீன விடுதலை போராட்டம் என்பது ஈரான் மூலமாகத்தான் உருவாக்கப்பட்டது என்ற அந்த கருத்து அறிவிலிகள் சொல்லக்கூடிய ஒரு அபத்தமான ஒரு கருத்து. அது மட்டுமல்ல, பலஸ்தீன மண்ணில் இஸ்ரேலிய தேசம் உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் அதே ஆண்டு 48ஆம் ஆண்டில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு அனர்த்தம், பேரழிவு என்னவென்றால், அந்த பலஸ்தீன மண்ணிலே இருந்து சுமார் 7 லட்சம் பலஸ்தீன மக்கள் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள், அகதிகளாக்கப்பட்டார்கள். 7 லட்சம் பலஸ்தீன அகதிகள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் என்றால் இந்த அவதிக்கு காரணம் யாரு? ஈரானா? 56ஆம் ஆண்டு இடம்பெற்றது சுயஸ் கால்வாய் தொடர்பான யுத்தம். இந்த யுத்தத்தில் எகிப்தும் இஸ்ரேலும் மோதிக்கொண்டன. பாதிக்கப்பட்டவர்கள் பலஸ்தீன மக்கள் தான். 2 லட்சம் பலஸ்தீன மக்கள் நாட்டை விட்டு அகதிகளாக துரத்தி அடிக்கப்பட்டார்கள் இஸ்ரேலினால். இவ்வாறு அகதிகளாக ஆக்கப்பட்ட வேளையிலே பின்னால் காரணமாக இருந்தது ஈரானா? 67ஆம் ஆண்டில் மிக முக்கியமான ஒரு யுத்தம் இடம்பெற்றது. அரபுகளுக்கும் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே அந்த யுத்தம் இடம்பெறுகிறது. 6 நாள் யுத்தம் என்று சொல்லுவாங்க. அது 6 நாள் யுத்தம் என்று. இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் மிக பயங்கரமான ஒரு வெற்றியை ஈட்டிக் கொண்டது. பயங்கரமான ஒரு வெற்றி. பலஸ்தீன பூமியிலே இருந்த காசா, மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலம், கோலான் குன்றுகள் போன்ற முக்கியமான பகுதிகளை எல்லாம் இஸ்ரேல் கைப்பற்றிக் கொண்டது. இஸ்ரேலோடு போராடிய எகிப்து, ஜோர்டான், சிரியா எல்லா நாடுகளும் தோல்வியை தழுவின. அன்றைய வருடத்தில் 6 லட்சம் பலஸ்தீன மக்கள் அகதிகளாக துரத்தி அடிக்கப்பட்டார்கள் பலஸ்தீன மண்ணை விட்டும். இதற்கு யார் காரணம்? ஈரானா? 70ஆம் ஆண்டு கருப்பு செப்டம்பர் சம்பவம் ஒன்று இருக்கிறது. கருப்பு செப்டம்பர் சொல்லுவாங்க. அது பலஸ்தீனத்தில் வாழ்ந்த பலஸ்தீன போராளிகள், பொதுமக்கள், அகதிகள் கொஞ்சம் பேர் ஜோர்டானிலே தங்கியிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஜோர்டானில் இருக்கக்கூடிய ஜோர்டான் படைகளுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் இடையிலே ஒரு கலகம் உருவாகியது, முரண்பாடு உருவாகியது, மோதலாக உருவெடுத்தது. அந்த மோதலில் 10,000 பேர் கொல்லப்படுகின்றார்கள். பலஸ்தீன மக்கள் 10,000 பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதற்கு யார் காரணம்? ஈரானா? 82ஆம் ஆண்டு
82ஆம் ஆண்டு இடம்பெற்ற மிக மோசமான ஒரு இனவழிப்பு படுகொலை சம்பவம் இருக்கிறது. சப்ரா சாதில்லா என்ற ஒரு இனவழிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. பலஸ்தீன பூமியில இருந்து அகதிகளாக துரத்தப்பட்டவர்கள் லெபனானிலே பலஸ்தீன அகதிகளுக்கான முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கே தங்கியிருந்தார்கள். அவ்வாறு சபரா என்ற ஒரு பகுதியிலும் சாதில்லா என்ற இன்னொரு பகுதியிலும் பலஸ்தீன அகதிகள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். பெண்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என்பதாக. இந்த அகதி முகாம்கள் மீது இஸ்ரேலும் லெபனானிய கிறிஸ்தவ அமைப்பு ஒன்றும் பயங்கரமான தாக்குதலை நடத்தியது. அதன் விளைவாக 3500 பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதற்கு யார் காரணம்? ஈரானா? 87ஆம் ஆண்டு முதலாம் இன்திஃபாதா இடம்பெறுகிறது. முதலாவது இன்திஃபாதா, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவின் உள்ளே இஸ்ரேலுடைய அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஏரியல் ஷரோன் அவன் அந்த பலஸ்தீன ஜெருசலம் புனித இடத்துக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கே ஒரு மோசமான துர்நடத்தைகளில் ஈடுபட்டதன் காரணமாக அங்கு வாழ்ந்த பலஸ்தீன முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பு படைக்கும் இடையிலே முரண்பாடு உருவாகிறது, பிரச்சனை உருவாகிறது. அந்த பிரச்சனை இன்திஃபாதாவாக நீண்ட கால போராட்டமாக தொடர்கிறது. 5 வருடம் இடம்பெற்றது இந்த போராட்டம். இந்த போராட்டத்தில் 1100 பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டார்கள். 2000ஆம் ஆண்டு இன்திஃபாதா 2ஆம் கட்டம் இடம்பெற்றது. அதிலே 1400 பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஈரானா? அப்போதெல்லாம் ஈரானுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலே பெரிய உறவு ஒன்று இருக்கவில்லை. எனவே பலஸ்தீன விடுதலை போராட்டம் என்பது அங்கு வாழ்ந்த அடக்குமுறைக்கு உள்ளான பலஸ்தீன மக்களால், பலஸ்தீன சுயாதீன மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு போராட்டம், முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு போராட்டம். அவர்கள் கற்களை வைத்துக் கொண்டு போராடினார்கள். மிகவும் கடுமையான முறையிலே நசுக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்காகத்தான் ஈரான் இஸ்லாமிய குடியரசு முன் வந்தது. பலஸ்தீன விடுதலைக்காக போராடிய, கற்களை கொண்டு போராடிய அந்த கரங்களுக்கு ஆயுதங்களை வழங்கியது ஈரான். அவர்கள் மேற்கொண்ட போராட்டத்தை உணர்வுபூர்வமான போராட்டமாக மாற்றியது ஈரான். அது ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருந்தது. நீதியை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமையாக அது இருந்தது. இன்று நாங்கள் பார்க்கிறோம், 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கிய மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் இதுவரைக்கும் சுமார் 70,000க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலஸ்தீன அப்பாவிகள். அதிகமானவர்கள் பெண்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள், குழந்தைகள். இவ்வளவு அநியாயங்களும் செய்ததற்கு பின்னால் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக போராடுவதை புறக்கணிக்கக்கூடிய, அவ்வாறு போராடக்கூடிய போராளிகளை துச்சமாக மதிக்கக்கூடிய, தூற்றக்கூடிய ஒரு சமூகம் இருக்கின்றது என்றால் அது உண்மையில் மனித நேயமே இல்லாத சமூகமாகத்தான் அது இருக்க வேண்டும்.